இப்ப நீ விட்டு விலகி போயிட்டா பூமி சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? ஆரம்பத்துல வேணா அப்படி இருக்கலாம் சரி. டேய், கொஞ்ச நாளைக்கு அழுவாடா, என்ன பயங்கரமா திட்டுவா, என்ன வெறுப்பா. ஆனா அதுக்கப்புறமா அப்பா காட்டுற வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்பா புருஷன் அங்க இருக்க எல்லாரோடையும் சந்தோஷமா பழையபடி இருக்க ஆரம்பிச்சிருவாடா. ஆனா இதுவே நான் அவ வாழ்க்கையில இருந்தேன்னா, என்னதான் நான் இருந்தாலும் அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. இதுவே அப்பா கூட இருந்தானா என்ன நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாடா. அவ வாழ்க்கை முழுக்க தினம் தினம் செத்துக்கிட்டே இருப்பாடா. நீ என்னதான் சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாதுண்ணா. இது காதல் இல்லனா, இது உன் கையால நீயே உனக்கு கொடுத்துக்கிற தண்டனை. நம்ம காட்டுறது மட்டும்தான் காதல்னு இல்லடா. நம்மனால அவங்க வாழ்க்கையில அழக்கூடாதுன்னு அவங்கள விட்டு விலகி போறதுமே காதல் தான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் தான் பூமிய ஏத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. தப்புடா. ஆக்சுவலி பூமிய பொண்டாட்டியா அடையிற அருகதையே இல்லடா. என்னன்னா பேசிட்டு இருக்க நீ? பூமி ஒரு காதல் சன்னதிடா. பூமியோட காதல் கிடைக்கிறதுக்கு ஒரு அருகதை இருக்கணும்லடா. அந்த அருகதெல்லாம் எனக்கு இல்லடா. ஆனா இதெல்லாம் அவளுக்கு தெரியணும்னா சொல்லாம போயிட்டா விலைக்கு போயிடுவாங்க. டேய், இங்க பாரு, இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எக்காரணத்தை கொண்டுமே இப்ப நம்ம பேசினதெல்லாம் பூமிக்கு தெரியக்கூடாது. அது இல்லனா சொல்லலனா எப்படி தெரியும்? என் மேல சத்தியம் பண்ணி சொல்ற. அண்ணா சொல்றா. மேடம், மேடம், சுனந்தா தேவி மேடம், இங்க இருக்கீங்களா? உங்களை பாக்குறதுக்காக தான் வந்த மேடம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். என் அம்மா பல வருஷமா கண்ட கனவு நாளைக்கு நிறைவேற போகுது. அதுவும் உங்களோட ஒத்துழைப்பால. நான் இப்ப உங்ககிட்ட சப்போர்ட் கேட்கலாம் வரல, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தேன். என் அம்மாவுக்கு அப்புறம் என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபரா என் கண்ணுக்கு நீங்க தெரிஞ்சீங்க. இது ஒரு சின்ன அன்பளிப்பு மேடம். என் அம்மா சாமிக்கு புடவையும் சலங்கையும் சமர்ப்பிப்பாங்க. இப்போ நானும் என் அம்மா மாதிரியே இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த சின்ன அன்பளிப்பை ஏத்துக்கோங்க மேடம். என் நெத்தியில குங்குமம் வச்சு இந்த சலங்கையை என்னோட கையில கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் அம்மாவோட கனவு உங்க ஆசீர்வாதத்தோட நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிக்கோங்க மேடம். உன் அம்மாவுடைய சலங்கைய கட்டிக்கிட்டு நாட்டியமாடி ஜெயிச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தியா? உன்னை ஆசீர்வாதம் பண்ணி உன்னுடைய வெற்றிய தொடங்கி வைக்கணுமா? உன் லட்சியத்தை ஆசீர்வதிக்கிற சுனந்தா தேவி, உன் பக்கம் சப்போர்ட்டா இருந்த சுனந்தா தேவி, என்னுடைய எதிரியான சுனந்தா தேவி இல்ல, வரமாட்டா. வராத மாதிரி பண்ணிட்டேன். இல்ல, இது வரைக்கும் சக்களத்தி சண்டை தான் பாத்திருக்கேன். அம்மான்னு சொல்லிக்க முடியாதவங்களையும் பொண்ணான்னு சொல்லிக்க முடியாதவங்களையும் இங்கதான் பாக்குறேன். என் புருஷன் மேல உனக்கு என்னடி இவ்வளவு ஆக்குற? உன் அப்பனை உன் பக்கம் திருப்பிக்கிட்டு என்னுடைய தப்பையெல்லாம் சுட்டி காட்டி என்னுடைய எதிர்காலத்தை நாசமாக்கலான்னு பாக்குறியா? புத்திசாலித்தனமா டிஎன்ஏ சாம்பிள் எடுத்த அளவுக்கு ஈஸியா என்ன அழிச்சிடலான்னு பாக்குறியா? அது என்னைக்கும் நடக்காது.
யாரா இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இங்க என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உனக்கு எதிர்காலங்கிறது இருக்க கூடாதுடி. நான் தூங்கிட்டு இருக்கிற சீறி பாயும் ஒரு புலி. என்ன தட்டி எழுப்பிடாத. என் புருஷனோட மனசுல உன் அம்மாவை நான் தான் கொலை பண்ணேங்கிற சந்தேகத்தை வர வச்சுட்டல்ல. பயங்கிறது என்ன பார்த்து பயப்படும். அப்படிப்பட்ட எனக்கு முதல் தடவை இந்த பயத்தை காட்டியிருக்க. அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்னு நினைச்சிட்டேன். உன்னையே நினைச்சு உன்னையே தெய்வமா ஏத்துக்கிட்டு உன்னையே துதிச்சு உன் நாட்டியத்தோட ஒன்றி போய் அந்த நாட்டிய சாஸ்திரத்தை உலகம் முழுக்க உயர்ந்த கலையா நிலைநாட்டணும்னு நினைச்ச என் அம்மாவோட கனவை ஏன் இப்படி பாதியிலேயே சிதைச்சிட்ட? அந்த முயற்சிக்காக நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் பல கஷ்டங்களை கொடுக்கிற. உண்மையிலேயே நீ இருக்கியா? சொல்லு, இருக்கியா? இந்த அராஜகத்தை எல்லாம் பார்த்து கண்ணை மூடிட்டு இருக்கியா? எனக்காக வரமாட்டியா? இறங்கி வா சாமி, இறங்கி வா. நீ அங்க பார்வதி அம்மாவோட உட்கார்ந்துகிட்டு நாட்டியம் ஆடிக்கிட்டு சந்தோஷப்படுறதெல்லாம் இருக்கட்டும். பூமியில வாழ்ற எங்களோட கஷ்டங்களையும் பாரு. தர்மத்தை நம்பி போராடுற எங்களுக்கு வெற்றிய கொடு சாமி. இந்த குழந்தை மேல உன் தயவை காட்டு. நீ உண்மையிலேயே இறங்கி வா, பூமிக்கு வா. மேடம், நமக்கு அமெரிக்காவில் நடக்கிற இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்களாமே? அது ரொம்ப பெரிய ஈவெண்ட் மேடம். இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து, பாலிடிக்ஸ்ல இருந்து, பிஸ்னஸ் பீப்புள், பெரிய விஐபிலாம் வர ஈவெண்ட் மேடம் அது. நோ ப்ராப்ளம், போஸ்ட்போன் பண்ணு. மேடம், நான் வந்து இப்படி கேட்கறதுக்கு மன்னிச்சிருங்க மேடம். முதல் தடவை இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணுறீங்க, அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மறுபடியும் 20 வருஷத்துக்கு அப்புறமா நான் போக வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஆனால் மேடம்... ஆமா, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும்.